அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் அதிகமாக எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் நிலையான பொருளாதாரம். உழைத்தாலும் பணம் நிலைக்காமல் போகிறதா? வந்த பணம் கையில் தங்காமல் செலவாகிக் கொண்டே போகிறதா? இப்படியான கேள்விகள் பலருடைய மனதிலும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் மிக எளிமையானது. அதே நேரத்தில் பலர் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்ந்ததாக சொன்ன ஒரு அமலாகவும் இருக்கிறது. இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் அமல் இல்லை. விருப்பமுள்ளவர்கள் ஆர்வத்துடன் செய்து பார்க்கலாம். விருப்பமில்லாதவர்கள் தவிர்த்து விடலாம். இதில் எந்த பாவமும் கிடையாது. இந்த அமல் எதன் மூலம் செய்யப்படுகிறது என்றால் சாதாரணமாக நாம் சமையலறையில் பயன்படுத்தும் கிராம்பு மூலம்தான். கிராம்பு ஏன் என்றால் அது சீக்கிரம் கெட்டுப்போகாத ஒரு பொருள். பல வருடங்கள் வைத்தாலும் கெட்டுப்போகாமல் இருக்கும். அதனால் தான் இந்த அமலுக்காக கிராம்பு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த அமலுக்காக முதலில் நீங்கள் மொத்தம் 7 கிராம் கிராம்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 7 கிராம்பிலும் ஒவ்வொரு கிராம்புக்கும் தனித்தனியாக சூரத்துல் கௌசர் 300 முறை ஓத வேண்டும். சூரத்துல் கௌசர் இதுதான். إن أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. இந்த சூறாவை ஒவ்வொரு கிராம்பிலும் 300 தடவை ஓத வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சிறந்த முறை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ஒரு கிராம்பை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் சூரத்துல் கௌசரை ஓதி அந்த கிராம்பின் மீது மெதுவாக ஊத வேண்டும். இப்படி 300 முறை செய்தால் மிகச் சிறந்ததாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு தடவையும் ஊத முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். 300 முறை ஓதி முடித்த பிறகு அந்த கிராம்பின் மீது ஊதினாலும் போதுமானது. ஆனால் முதல் சொன்ன முறை சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த அமலை தொடங்குவதற்கு முன்பாக 11 முறை சலவாத் ஓத வேண்டும். அதேபோல் இந்த அமலை முழுமையாக முடித்த பிறகும் 11 முறை சலவாத் ஓத வேண்டும். சிலர் கேட்கலாம், இதை ஒரே அமர்வில் ஓத வேண்டுமா? முடிந்தால் ஒரே அமர்வில் ஓதுவது மிகச் சிறந்தது. ஆனால் உடல்நிலை அல்லது நேரக்குறைவு காரணமாக முடியவில்லை என்றால் சிறிய இடைவெளிகளுடன் செய்து முடிக்கலாம். ஒரே நபர் தான் ஓத வேண்டுமா என்று கேட்கலாம். ஒரே நபர் ஓதுவது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பலர் சேர்ந்து ஓதி கிராம்பில் ஊதினாலும் தவறு இல்லை. அதற்கான பரக்கத்தையும் அல்லாஹ் தாலா வழங்குவான். இருந்தாலும் தனியாக ஒருவரே செய்வது சிறந்தது என்று கூறப்படுகிறது. இது குரானை ஓத வேண்டிய அமல் என்பதால் தொழுகை கடமை ஆகாத நிலையில் இருக்கும் பெண்கள் இந்த அமலை செய்ய வேண்டாம். சாதாரண நாட்களில் சுத்தமான நிலையில் இருப்பவர்கள் இதை செய்து கொள்ளலாம். இந்த 7 கிராம்புகளையும் ஓதி முடித்த பிறகு அதை ஒரு சுத்தமான டப்பாவில் அல்லது சிறிய துணியில் மடித்து உங்கள் வீட்டில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். அலமாரியிலோ பெட்டியிலோ வைத்துக் கொள்ளலாம். அடிக்கடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பாக வைத்தாலே போதும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. இந்த அமல் குரான் அல்லது ஹதீஸில் நேரடியாக இருக்கிறதா? இதற்கு நேர்மையாகச் சொன்னால் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நேரடியாக சொல்லப்பட்ட அமல் அல்ல. இது அனுபவம் மற்றும் தர்ஜும்மா அடிப்படையில் பலர் செய்து பார்த்து சொல்லப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. அதனால் தான் இதை கட்டாயம் இல்லை, விருப்பமானவர்கள் செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் சூரத்துல் கௌசருக்கு இயற்கையாகவே பரக்கத்தையும் வளத்தையும் அதிகரிக்கும் தன்மை இருக்கிறது என்று பல உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக கூட நீங்கள் பணத்தை கொடுக்கும் போதும் பணத்தை வாங்கும் போதும் பணத்தை பர்சில் வைக்கும் போதும் பர்சிலிருந்து பணம் எடுக்கும் போதும் இன்னா அத்தைனாகல் கௌசர் என்று தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் பொருளாதாரம் எப்போதும் சுழற்சியுடன் இருக்கும் என்று பல நூல்களில் நாம் படித்திருக்கிறோம். அதனால் இந்த அமலை ஒரு நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி செய்தால் அல்லாஹ் தாலா நிச்சயமாக அதற்கான நன்மையையும் பயனையும் வழங்குவான். முடிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த அமலின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தையும் நலத்தையும் மன அமைதியையும் வழங்குவானாக. உங்கள் பொருளாதார நிலையை சிறந்ததாக மாற்றி தருவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பயன் அடைய ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.